ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய காக்காலாம் ரோட்ல செத்து கிடக்கிறத பார்க்குறோம். அதுக்கு ரீசன் வந்து பேர்ட் ஃப்ளூ, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து அது இப்போ ஹியூமன்ஸ்க்குலாம் வருமா, மனுஷங்களுக்கு திருப்பி பரவிடுமான்னு ரொம்ப பயத்துல இருக்கீங்க. ஆமா, பரவ சான்சஸ் இருக்கு. பட் நார்மலா வந்து சும்மா ஒரு பறவை வளர்க்குறவங்களுக்கு, ஒரு புறா வளர்க்குறவங்க அவங்களுக்குலாம் வராதுங்க. பேர்ட் ஃபார்ம்ஸ், கோழி பண்ணை, அந்த மாதிரி நிறைய பண்ணைகளை வேலை செய்றவங்களுக்கு பரவறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப நிறைய. ஏன்னா இது வந்து பறவைகளோட எச்சில் மூலமா பரவுறது. ஒருவேளை ஹியூமன்ஸ்க்கு வந்தா என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம கோவிட்ல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், நிறைய மூச்சு திணறல் இருக்கும். ஹைலி விருலண்ட் வைரஸ் இது. ஸோ சம்டைம்ஸ் வென்டிலேட்டர்ல வைக்கிற அளவுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ ரோட்ல இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை கிளீன் பண்றதுக்கு அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஒருவேளை நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா கூட மாஸ்க், கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் சேஃபா ரொம்ப ப்ரிகாஷன்ஸோட கிளீன் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி ஹாஃப் குக்டு சிக்கன், இந்த தந்தூரி, கிரில் சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்றவங்க கொஞ்ச நாளைக்கு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் சிக்கனே நீங்க வீட்லயே சமைச்சு சாப்பிட்டாலும் கம்ப்ளீட்டா ஃபுல் குக்டு சிக்கன் சாப்பிட்றது ரொம்ப அட்வைஸபிளுங்க. ஸோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அவேர், டேக் கேர்.